வணக்கம் அன்பு தம்பிகளே தங்கைகளே, நான் உங்கள் கோவில்பட்டி மாடசாமி. மாணவ கண்மணியில் இன்னைக்கு தினம் ஒரு கணக்கு நாள் 24. இப்போ கடந்த நாட்களாக நம்ம எல்சிஎம் HCF அதில் உள்ள கணக்குகளை முதல் 6ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்க கணக்கெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கு பிறகு ஒரு ரிவிஷன் அப்படின்னு சொல்லி ரேண்டமாக, அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 இந்த எக்ஸாமினேஷனில் 2019 இருந்து 2023 வரைக்கும் உள்ள கேள்விகள் கேட்ட கேள்விகளாக எடுத்து வந்து அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சென்ற வீடியோவில் போன வீடியோவில் ஒரு 5 கணக்கு மிக முத்தான 5 கணக்குகளை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். இன்றைக்கு வீடியோவில் ஒரு 5 கணக்குகளை அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறது, அது ஒரு வித்தியாசமான கணக்கு, அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்லித்தர போகிறோம். முதல் கணக்கு கவனிங்க. 12, 15, 18 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் எது? இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நம்பர் மட்டும் மாற்றி நான் கொடுத்துருக்குறேன், 12, 15, 18 சொல்லி. இந்த கணக்கை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். நல்லா கவனிங்க மாணவ கண்மணிகளே. இந்த மாதிரி 12, 15, 18ன்னு ஒரு 3 எண்களை கொடுத்துட்டு இந்த எண்களால் வகுப்படக்கூடிய மீதியின்றி வகுப்படக்கூடிய 5 இலக்க எண் மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. மிகச்சிறிய எண் நம்மளுக்கு முதல்ல தெரியும். 5 இலக்க மிகச்சிறிய எண் 10,000 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இது இருக்கட்டும். இப்போ முதல்ல இந்த கணக்கை எப்படி செய்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி இதில் உள்ள கான்செப்டை சொல்கிறேன். கவனிங்க. இந்த மாதிரி ஒரு 3 எண்களை கொடுத்து இந்த எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாக்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதில் முதல் ஸ்டெப்பு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கொடுக்கப்பட்ட அந்த 3 எண்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். 12, 15, 18 இது 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். இப்போ கவனிங்க. எப்பயுமே எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது 2ஆலே வகுங்க. 6 2 12, இந்த 15 வகுக்காது, அப்படியே இறக்கிக்கோங்க. 9 2 18. இப்போ கவனிங்க, இது 3ஆல் வகுப்படும் 3 எண்மை, அதனால் 3 போடுங்க. 2 3 6, 5 3 15, 3 3 9. இதுக்கு மேலே வகுத்துட்டு இருக்க வேணாம். இப்போ இதை பூரா பெருக்கணும். 2 3 6, 6 2 12, 12 5 60, 60 3 180. இதுக்கு எல்சிஎம் 180. முதல் ஸ்டெப்பு இந்த மாதிரி கணக்குகளில் முதல் எல்சிஎம் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகே. ரெண்டாவது எதுக்கு வரணும் அப்படின்னாக்க மிகச்சிறிய 5 இலக்க எண் எதுன்னு கேட்குறாங்க. அந்த 5 இலக்க எண்ணு விடையில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விடையை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். இப்போ கவனிங்க. முதல் என்ன செய்யணும்னா இந்த 10,000ங்கிற நம்பர் இருக்கு பாருங்க. 10,000 இதை மிகச்சிறிய எண். 10,000 அப்படிங்கிறது மிகச்சிறிய எண். இந்த 10,000த்தை 180ஆல் வகுக்கணும். இந்த 10,000த்தை இந்த 180 எல்சிஎம்மால் வகுக்க போகிறேன். வகுத்தா இப்போ பாருங்கள் 1000. 1000த்தில் ஒரு அப்ராக்சிமேட்டாக 5 தடவை போகும். அப்படின்னாக்க 5 0 0, 5 18 90, 900 வந்துருச்சா? மிச்சம் 100 இருக்கும். இந்த 100 இந்த 0 இறக்குங்க. இறக்கிட்டீங்கன்னா மறுபடியும் 5 தடவை போகும். அதாவது 900 போக மீதம் 100. இந்த மீதி வர்றது வரைக்கும் நம்ம வகுத்துக்கிட்டே போகணும். மீதி 100 வருதா? இப்போ இந்த இடத்துல முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது ஸ்டெப்பு என்ன கண்டுபிடிச்சோம்? அந்த 10,000த்தை இந்த எல்சிஎம்மால் வகுத்தோம். ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப்பு இப்படி வகுக்கும் பொழுது நம்மளுக்கு மீதி 100 கிடைக்குது. ரைட்டுங்களா? மீதி 100 கிடைக்குது. இப்போ இங்கே கவனிங்க. இந்த 10,000ங்கிற எண்ணை 55 முறை 180 வகுக்கிறது. அப்போ இன்னொரு நம்பர், இப்போ 10,000த்துக்கு அந்த மிகச்சிறிய எண்ணுங்கிறது இந்த 10,000த்துக்கு மேலே உள்ள நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. 10,080, 10,180, 10,100, 11,080. அப்போ இதை விட கூடுதலாக ஒரு நம்பர் இருக்கும். அப்போ இது என்ன செய்யணும்னா இந்த 100 என்ன செய்யணும்? இந்த 180லேருந்து கழிக்கணும். 180லேருந்து 100 கழிச்சோம்னா ஒரு 80 கிடைக்கும். ஆக இந்த 100 கூட இந்த 80 கூட்டிட்டோம்னா 180 இன்னும் ஒரு தடவை வகுக்கும். அப்போ நம்மளுக்கு விடையாக வரக்கூடிய எண் எது? அந்த மிகச்சிறிய 5 இலக்க எண் எது அப்படின்னாக்க இந்த 10,000 கூட இந்த 80 கூட்டிடணும். அப்போ 10,080 அப்படிங்கிற விட சரி. மாணவ கண்மணிகளே, இதில் நம்ம இந்த கான்செப்டை என்னென்ன செஞ்சோம்னா முதல்ல கொடுத்துருக்க எண்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது மிகச்சிறிய எண் 10,000. அந்த 10,000த்தை எடுத்துட்டு இந்த எல்சிஎம் நம்பர் 180 வந்தது, அதை வச்சு வகுத்தோம். வகுக்கும் பொழுது மீதி 100 வந்துச்சு.
இந்த 100 வந்து இந்த 180லேருந்து கழிச்சோம்னா 80 நமக்கு கிடைக்கும். இந்த 80 கொண்டு போய் அந்த 10,000 கூட கூட்டிட்டோம்னா விடை. இவ்வளோதான். இதில் இந்த கணக்கை இதே மாதிரி கணக்கு சென்ற தடவை குரூப் 4 எக்ஸாமினேஷனில் இந்த எண்களை மட்டும் மாற்றி ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க மாணவ கண்மணிகளே. கவனிங்க. 2ஆம் கணக்கு 12, 15, 18 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுபடக்கூடிய மிகப்பெரிய 5 இலக்க எண் எது? மாணவ கண்மணிகளே, சென்ற கணக்கில் இதே கணக்கு தான் மிகச்சிறிய 5 இலக்க எண் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இதே மாதிரி மிகப்பெரிய 5 இலக்க எண் ஏன் அடுத்தடுத்து இதே மாதிரி கணக்கு ஒரே மாதிரி கணக்கு கொடுக்குறேன் அப்படின்னாக்கா வித்தியாசம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறக்காக இந்த கணக்கை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுவும் வந்து எடுத்த உடனே முதல் ஸ்டெப்பு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ எல்சிஎம் வந்து போன கணக்கில் கண்டுபிடிச்ச மாதிரியே இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து 180 வரும். போன கணக்கில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கணக்கை பார்த்துக்கோங்க. 180 வரும். இதுக்கு எல்சிஎம் முதல் கண்டுபிடிச்சோம் 180. ஓகேவா? இப்போ 5 இலக்க மிகப்பெரிய எண் எது? 5 இலக்க மிகப்பெரிய எண் வந்து 99,999. இந்த நம்பரை வகுக்கணும். 99,999 180ஆல் வகுக்கணும். 180ஆல் வகுத்தோம்னா இப்போ கவனிங்க. 3 நம்பர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 நம்பர் எடுத்துக்கிறேன். 5 900 பெருக்குனீங்கன்னா 5 சேவரை 5 18 90 900 99 மீது இருக்கும். ஒரு நம்பரை இறக்குவோம். இறக்குனாக்கா இதுக்கும் வந்து 900 5 தடவை. அப்போ இங்கே மிச்சம் வந்து 99 இருக்கும். மறுபடியும் இந்த நம்பரை இறக்குவோம். இறக்குனோம்னா இதுக்கு 900 555 தடவை 900 போக 99 மீது இருக்கும். இப்போ மீதியை கண்டுபிடிச்சிட்டோம். மீதி எவ்வளோ வந்துச்சு? 99. இதுதான் மீதி. இப்போ போன கணக்கில் என்ன செஞ்சோம்னு இந்த கணக்கில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ விடையை சொல்ல போகிறோம். விடை வந்து மிகப்பெரிய 5 இலக்க எண் அப்படின்னாக்க 99,999 இந்த 99 கழிச்சு விட்டுற போகிறோம். கழிச்சோம்னா 99,900 இதுதான் விடை. எங்கே இருக்குது? பியில் இருக்குது. மாணவ கண்மணிகளே, இந்த கணக்குங்க அடிக்கடி கேட்குறாங்க. இந்த 12, 15, 18ங்கிற நம்பரை மட்டும் மாற்றி கொடுத்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் இந்த கணக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. போன கணக்கில் மீதியை என்ன செஞ்சோம்னா இந்த 180லேருந்து கழித்து அதை போய் அது கூட கூட்டணும். இந்த சம்பளம் எப்படி வந்திருக்கு அப்படின்னாக்க மீதி வருகின்ற அந்த மீதியை அப்படியே இந்த மிகப்பெரிய எண்ணிலேருந்து கழித்து அப்படியே விடையை கொடுக்குறோம். கவனிச்சுக்கிட்டீங்களா? இது 2 வந்து வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த 2 கணக்கு அடுத்தடுத்து இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். கவனிங்க. 3ஆம் கணக்கு ராம், ஜான், அப்துல்லா ஆகிய மூவரும் ஒரு வட்ட வடிவ ஓடு பாதையினை முறையே 10, 15 மற்றும் 20 நிமிடங்களில் சுற்றி முடிப்பர். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 6 மணிக்கு ஒன்றாக சுற்றத் துவங்கினர். அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் சந்திப்பர். ரொம்ப ரொம்ப அருமையான கணக்கு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறது. சென்ற முறை குரூப் 4 எக்ஸாமினேஷனில் இதே கணக்கு இந்த பேர் மட்டும் மாறி ரொம்ப அருமையாக அப்படியே இருந்தது. அதே கணக்கை எடுத்து நானும் இப்போ சொல்லித்தரேன். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஒரு வட்ட வடிவ பூங்கா அல்லது ஒரு சுற்றுப்பாதையில் ஒரு 3 நண்பர்கள் ராம், ஜான், அப்துல்லா 3 பேர் வந்து ஒரு இடத்துல தொடக்க புள்ளியில் ஆரம்பிக்கிற இடத்துல வந்து நிற்கிறாங்க. அப்போ அவங்க அந்த ராம் வந்து 10 நிமிடங்களில் அந்த சுற்றுப்பாதையை சுற்றி முடிப்பார். ஜான் வந்து 15 நிமிடம், அப்துல்லாவுக்கு 20 நிமிடம். இப்படி வெவ்வேறு டைமில் வந்து அவங்க சுற்றி முடிக்கிறாங்க. அது வந்து நிமிடங்களில் கொடுத்துருக்காங்க. இவங்க அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் மறுபடியும் வந்து எப்போது சந்திப்பார்கள் அப்படிங்கிறது இந்த கணக்கு. நல்லா அந்த கணக்கை புரிஞ்சுக்கங்க மாணவ கண்மணிகளே. எப்படி இதை செய்யணும் அப்படின்னு சொல்லித்தாரேன். ஒன்றும் இல்லை. இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எதுக்கு? இந்த 10 நிமிடம், 15 நிமிடம், 20 நிமிடம் இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது எப்பயுமே நீங்கள் என்ன செய்யுங்க, 2ஆல் முத அடிங்க. அடிச்சிங்கன்னா இந்த 15 அடிக்க முடியாது. 5 2 20. மறுபடியும் இப்போ 5க்கு போயிடும். 5 போயிட்டோம்னா ஓரஞ்சு 5, 3 15, 2 10. இப்போ இதை அப்படியே பெருக்கிற வேண்டியது. 2 10, 5 3 30, 30 × 2 60. 60ன்னு போட்ட உடனே இந்த நிமிடம்ன்றதை எழுதிடுங்க பக்கத்துலேயே. ஏன்னா இங்கே நிமிடங்களில் கொடுத்துருக்கு. இப்போ இந்த 60 நிமிடம் அவங்க ஒரு சுற்றி வர்றதுக்கு இதுக்கு எல்சியம் கண்டுபிடிச்சிட்டோம். 60 நிமிடம் இதுதான் பொதுவான 60 நிமிடம். இந்த 60 நிமிடம் என்பது 1 மணி
அப்படின்னு நமக்கு தெரியும். 60 நிமிடங்கள் 1 மணி. இப்போ இவங்க விட எடுப்போம். இப்போ காலையில் 6 மணிக்கு அவங்க துவங்கினாங்களாம். அப்போ இந்த 6 மணி கூட 1 மணியை கூட்டிக்கிறணும். இந்த 1 மணி இருக்குல்ல, இதை கூட்டிக்கிறணும். கூட்டினோம்னா மீண்டும் 7 மணிக்கு அவங்க சந்திப்பாங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப 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 எளிமையான கணக்கு. இந்த கணக்கு போட தெரியாமல் சில மாணவர்கள் வந்து ரொம்ப நேரம் செலவழிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். என்ன செய்யலாம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் வந்து மிகச்சரியாக 60 நிமிடம் அப்படின்னு சொல்லி வருது. 60 நிமிடம் என்பது 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரம் கழித்து அவங்க 3 பேரும் ஒன்றா சந்திப்பாங்க. இவ்வளோதான் மாணவ கண்மணிகளை. இதை செய்கிறதுக்கு வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு, அதாவது படித்த பார்த்தவொடனே இதை சில பேர் வந்து நல்ல மாணவர்கள் டக்குன்னு 10, 15, 20க்கு 60 வந்து இது வரும், எல்சிஎம் வரும்னு தெரியும். ஏன்னு சொல்லி இந்த இடத்துல நல்லா சொல்லுங்க. அவங்க இந்த எல்சிஎம் என்பது இந்த மிகப்பெரிய நம்பர் இருப்பாருங்க, அதனுடைய மடங்காக இருக்கும். இதை வந்து 20, 20, 40ன்னு வச்சோம்னா 15ஆல் வகுக்க முடியாது. 40க்கு அடுத்து இன்னொரு 20 கூட்டினோம்னா 60. 60 வந்து 15ஆலே வகுக்கும், 10ஆலே வகுக்கும். ரொம்ப ஈஸியாக எல்சிஎம் கண்டுபிடிக்காமலே எல்சிஎம் போடுற மாதிரி மாணவர்கள்லாம் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாணவ கண்மணிகளே. ஆகவே இந்த கணக்கு ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 4ஆம் கணக்கு கவனிங்க. 2x² - x - 1 மற்றும் 4x² + 8x + 3 இவற்றின் மீப்பேவா காண்க. மீப்பேவா மாணவ கண்மணிகளே, இது வந்து காரணிப்படுத்தல் முறையில் வந்து மீப்பேவா கண்டுபிடித்தல். இந்த 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்லி அல்ஜிப்ராவில் இந்த இயற்கணித பகுதியில் இருக்குது. இந்த கணக்குக்கு விடை காணுவதற்கான மெத்தட் என்னன்னா, இதனுடைய கான்செப்ட் வந்து நீங்கள் காரணிப்படுத்தினா போதும். காரணிப்படுத்துதல் முறையை கையாண்டால் போதும். இப்போ கவனிங்க, முதல் உள்ள இந்த 2x² - x - 1 காரணிப்படுத்துகிறேன் பாருங்கள். 2x² - x - 1 இந்த மாதிரி இந்த x²க்கு முன்னால் ஒரு எண் இருந்தாக்க இந்த எண்ணை கொண்டு முதல்ல இதை பெருக்கிக்கணும். 2 × 1 -2, 2 × -1 அப்போ -2. இப்போ பாருங்கள் கவனிங்க மாணவ கண்மணியிலே, பெருக்குனா -2 வரணும், கூட்டுனா இங்கே இந்த பாருங்க இங்கே -1 இருக்கா, -1 வரணும். பெருக்குனா -2, கூட்டுனா -1 அது மாதிரி வரணும். அப்படின்னாக்க இப்போ இங்கே பாருங்க, ஓரண்டா 2 இப்போ இங்கே கவனிங்களேன், இதை மைனஸாகவும் இதை ப்ளஸ்ஸாகவும் மாற்றுங்களேன். மாற்றினா வெவ்வேறு அடையாளங்கும் போது பெருக்குனா -2 வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த 1 கூட -2 கூட்டணும் அப்படின்னாக்க இது வந்து மைனஸில் விட வருதா, -1 இந்த பாருங்க, இந்த நம்பர் வரணும். ஆக மொத்தம் இதை விரிச்சு எழுத போகிறேன். இப்போ பாருங்கள், 2x² இந்த 2 இருக்கு பாருங்க, இதை வந்து -2x +x இந்த 1 எடுத்துக்கணும். முதல்ல இந்த இதை வந்து இப்படி இங்கே பாருங்க, +1ஆகவும் -2ஆகவும் படிச்சிருக்கோமா, இந்த 2 எடுத்துக்கிட்டாலும் இந்த பாருங்க, இது வந்து -2 கூட்டலில் வந்து +x வந்துடும். இந்த நம்பரு, இந்த 2 நம்பரை எடுத்து இதை விரிச்சு எழுதணும். எடுத்தோம்னா இப்படி எழுதிடலாம். ஓகேங்களா? இப்போ கவனிங்க, இதுக்கு வந்து நம்ம இப்போ காரணி எடுக்க போகிறோம். இதை 2x வெளியே எடுத்தோம்னாக்க 2x போக 1x உள்ளே இருக்கும். 1x இதில் 2x போயிடுச்சுனாக்கா -1 இருக்கும். இந்த நம்பரை அப்படியே இந்த இடத்துல x - 1 அப்படின்னு எழுதிக்கிறணும். எழுதிக்கிட்டு இந்த பாருங்கள், இங்கே -1 இருக்குது, இங்கேயும் -1 வரணும்னா +1ஆல் பெருக்கணும்னா இங்கே உள்ள கோவையை, இந்த கோவையை +1ஆல் பெருக்கணும் அப்படின்னாக்கா இதே நம்பர் இப்படியே வரும். அப்போ இங்கே +1. இப்போ இந்த 2 இதுக்கும் பொதுவாக இருக்கிற 1 எடுத்து எழுதிக்கிறோம், x - 1. இந்த 2xையும் இந்த +1ஐயும் எடுத்து எழுதிடுவோம். அவ்வளோதான். பார்த்துக்கிட்டிங்களா மாணவ கண்மணிகளே? இது எவ்வளோ ஈஸியாக இதை வந்து நான் வந்து உங்களுக்கு காரணிப்படுத்த சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இப்போ இந்த இதை காரணிப்படுத்த போகிறேன். 4x² நல்லா கவனிங்க, +8x +3 எல்லாமே ப்ளஸ் நம்பரில் இருக்குது. ரொம்ப எளிதாக இதை காரணிப்படுத்திடலாம். இப்போ பாருங்கள், 4 × 12 பெருக்குனா 12 வரணும், +12 4 × 12 கூட்டினோம்னா +8 வரணும். ரெண்டையும் கூட்டினோம்னா இப்போ பெருக்குனா இது வந்து பெருக்குனா அர்த்தம், கூட்டுனா வந்து +8 வரணும். இப்போ இதை எப்படி பிரிக்கிறது? அந்த மாதிரி பிரித்தா 6 × 12ன்னு எடுத்துக்கோங்க. 6 × 12 6 × 2. இப்போ 6க்கும் கூட்டல் அடுத்து போட்டுக்கோங்க, இதுக்கும் கூட்டல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதை வந்து இப்போ பிரிச்சுருவோம். பிரித்தோம்னா இப்போ பாருங்கள், 4x² +6x +2x +3. இந்த இடத்துல சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க.
இது வந்து 4 12 12 வர்றது மாதிரி பெருக்குனா 12 வரணும், கூட்டினா 8 வரணும். இப்போ பாருங்கள், இந்த 6 2ஆக பிரிச்சிருக்கோம். 6 2 12 வந்துருச்சா, 6 2 கூட்டினா 8 வந்துருச்சா. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் வந்து 4x² 6x இருக்குது. இது ரெண்டையும் வந்து காரணிப்படுத்த போகிறோம். 2x வெளியே எடுங்க. எடுத்துட்டிங்கன்னா இங்கே 2x போக இங்கே 2x இருக்கும். கவனிங்க, 2 2 4 x × x² வந்துருச்சா. ப்ளஸ்ஸு இப்போ பாருங்கள், 2x இதை வெளியே எடுத்தோம்னா இது 2ஆல் வகுக்கணும், வேறு ஒன்றும் வகுக்கணும். வகுத்தோம்னா வெறும் 3. இப்போ பாருங்கள், இந்த 3 கொண்டு இந்த 2x 3 கொண்டு பெருக்குங்க, 3 2 6x வந்துருச்சா. இந்த 2x அப்படியே இங்கே போடணும். 2x + 3 அப்படியே இங்கே போடணும். போட்டாக்க இங்கே பாருங்கள், இந்த 2x + 3ங்கிறது இந்த கோவை எடுத்துக்கோங்க. 1ஆல் பெருக்குனா போதும், 1ஆல் பெருக்குனா போதும். அப்போ அப்படியே வந்துடும். இப்போ இதுக்கு விட எடுத்து எழுதுறேன் பாருங்கள். 2x + 3 இங்கே இருக்க 2xையும் இந்த +1 எடுக்கணும். 2x + 1. ஓகேங்களா, முடிஞ்சு. இப்போ கவனிங்க மாணவ கண்மணிகளே, நம்மளுக்கு இந்த பாருங்க, இங்கே இருக்க ஒரு காரணி கிடச்சிருக்கு, இங்கே ஒரு காரணி, இங்கே இருக்க ஒரு காரணி கிடச்சிருக்கு. ரெண்டும் கிடச்சிருக்கா. இது ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறத பாருங்கள். பொதுவாக இருக்கிறது 2x + 1. இந்த பாருங்க, 2x + 1, இந்த 2x + 1 இதுதான் என்னது, மீப்பேவா. இந்த 2x + 1 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே 2x + 1 இருக்குது. ஆக இதனுடைய விட வந்து 2x + 1. ஓகேங்களா. எங்கே இருக்குது விட? 2x + 1 சியில் இருக்குது விட. ஒன்றும் இல்லை, ரெண்டுக்கும் வந்து காரணிப்படுத்த போகிறீங்க. காரணிப்படுத்தினா ஒரு 4 கோவை கிடைக்கும். 4 கோவை கிடைக்கும். இந்த 4 கோவை, இந்த இதுக்கு உள்ள 2 கோவை, இந்த இதுக்கு உள்ள 2 கோவை, இது ரெண்டுக்கும் வந்து என்ன வந்து நம்ம காரணி வந்து, அதாவது 2லே இருக்கோ அதை எடுத்து நம்ம மீப்பேவான்னு போட்ட போகிறோம். அவ்வளோதான். கவனிங்க, 5ஆம் கணக்கு. x² - 9 பெருக்கல் x - 3/4 மற்றும் x² + 6x + 9/8 இவற்றின் மீப்பேவா கண்டுபிடி. மாணவ கண்மணிகளே, x y zன்னு பயந்துடாதீங்க. ரொம்ப ஈஸியான கணக்கு, ரொம்ப எளிதாக சொல்லித்தரேன். இப்போ கவனிங்க, இப்போ பொதுவாக நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோக்களில் ஒரு 2/3, ஒரு 4/5, ஒரு 8/9 இவற்றுக்கு மீப்பேவா கண்டுபிடி அப்படின்னா என்ன பண்ணோம்னா, மேலே இருக்க எண்களுக்கு பூரா மீப்பேவா கண்டுபிடிப்போம், கீழே இருக்க எண்களுக்கு பூரா மீச்சீமா கண்டுபிடிப்போம். ஓகே, தெரியுதுல்ல. அதே சூத்திரத்தின்படி இப்போ இந்த கணக்கை நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள், x² - 9 பெருக்கல் x - 3 அப்படின்னு இந்த பக்கம் இருக்கு பாருங்க. இதுக்கும் இது ரெண்டுக்கும் மீப்பேவா கண்டுபிடிக்கணும். மீப்பேவா கண்டுபிடிக்கணும்னா காரணிப்படுத்தணும். இப்போ பாருங்கள், நான் காரணிப்படுத்துகிறேன். x² - 9 இதை மட்டும் எடுத்துக்கிறேன். முதல்ல இந்த இதை மட்டும் இது காரணிப்படுத்தணும்னா நல்லா கவனிங்க மாணவ கண்மணிகளே. இது வந்து x² - 3² அப்படின்னு இதை பிரிக்கலாமா? x² - 3². அதாவது இது வந்து எந்த வடிவத்தில் இருக்குனாக்க a² - p² வடிவத்தில் இருக்குது. இதைப்படி இதை பிரித்தோம் அப்படின்னாக்க a + b × a - b. இவ்வளோதானே, இதான விட. இதே வடிவத்தில் இதை இப்போ எழுத போகிறோம். x + 3 பெருக்கல் x - 3 இது இதனுடைய காரணி. முடிஞ்சா? ஒன்று முடிஞ்சு. அப்புறம் இங்கே வரல, இங்கே ஒரு x - 3ன்னு ஒன்று இருக்குது. இதையும் இது கூட இப்படி போட்டுக்கணும், x - 3. இது ஏற்கனவே இருக்கிறதுனால இங்கே கவனிங்க மாணவ கண்மணிகளே, இப்படி ஒரு கோடு போட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டேன். ஆக இந்த இதை விரிவுபடுத்தணும்னா காரணிப்படுத்தினா இது வரும். இது இருக்கட்டும். இப்போ அடுத்து வந்து இந்தது x² + 6x + 9. இங்கே பாருங்கள், x² + 6x + 9. இதை வந்து பெருக்குனா 9 வரணும், கூட்டுனா 6 வரணும். 3 9, 3 3ஆக பிரிச்சுக்கலாம். 3 9, ரைட்டுங்களா. இப்போ பாருங்கள், x² + 3x + 3x + 9. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இந்த 6xங்கிறத 3 3 எக்ஸாக பிரிச்சாச்சு. ரைட்டு. இப்போ பாருங்கள், இது காரணிப்படுத்த போகிறேன். x எடுத்துகிட்டு இது வந்து x எடுத்துட்டோம்னா x + 3 இருக்கும், இங்கே x + 3ன்னு வந்துடும். இப்போ பாருங்கள், இங்கே 3 இருக்கிறதுனால இந்த இடத்துல +3 போடணும். ஆக இது வந்து x + 3 × x + 3. ஓகேங்களா. இப்போ கவனிங்க, இந்த மேலே உள்ளதுக்கு ரெண்டுக்கும் வந்து காரணிப்படுத்திட்டோம். இது வந்து மேலே உள்ளது. அடுத்து இந்த இருக்குது, இது மேலே உள்ளது. இதை கொண்டு இங்கே எழுதுறேன், இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்கள்.
எக்ஸு ப்ளஸ் 3 பெருக்கல் எக்ஸு ப்ளஸ் 3. இதுக்கு மீப்பேவா கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்கும் பொதுவாக மீப்பேவா அப்படின்னாக்க இங்கே கவனிங்க, நல்லா பாருங்கள். இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 இங்கே இருக்கா, எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்கா. ஆக இதுதான் வந்து இதுக்குள்ள மீப்பேவா எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸ் ப்ளஸ் 3. இப்போ கவனிங்க, என்ன பண்ண போகிறோம்னா கீழே இருக்க இந்த 4, 8 இருக்கு பாருங்க. இந்த 4, 8ங்கிற 2 நம்பருக்கு வந்து மீச்சியமாக கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது 4, 8 அப்படிங்கிற நம்பருக்கு மீச்சியமாக கண்டுபிடிச்சோம். மீச்சியமாக கண்டுபிடிச்சா பாருங்கள் 8 தான் மீச்சியமா, பெரிய எண்ணு தான் மீச்சியமா. அப்போ இந்த மீச்சியமாக்கு நம்பரை வந்து கீழே போட்டுருவோமா. எக்ஸ் ப்ளஸ் 3/8 விட எங்கே இருக்குது, இந்த இருக்காங்க சியில். எக்ஸ் ப்ளஸ் 3/8 இருக்குங்களா, இதுதான் விடை. ஆக இந்த கணக்கில் என்ன செஞ்சுருக்கோம் மாணவ கண்மணிகளே, மேலே இருக்க இந்த இருக்கிறவங்க இது ஒரு பல்லுறுப்புக்கோவை, இது ஒரு பல்லுறுப்புக்கோவை, இது ஒன்று, இதுகளுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம், காரணிப்படுத்தி அதை விரிவாக எழுதுகிறோம். காரணிப்படுத்தி விரிவாக எழுதும்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9ங்கிறதுக்கு இந்த காரணி, இந்த எக்ஸ் மைனஸ் 3ங்கிறது ஏற்கனவே இருக்குது. அப்புறம் இதை நம்ம காரணிப்படுத்தினோம்னா எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு வரும். ஆக மொத்தம் இதில் பொதுவாக இருக்கிறது இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 இது ஒன்று தான் இருக்குது. இந்த இதில் 2 இருந்தால் 1 மட்டும் எடுத்துகிட்டு 1 விட்டுறணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 இந்த 4க்கு 8க்கு மீச்சியமாக கண்டுபிடிச்சா 8. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3/8 அப்படிங்கிறது விடை. இந்த கணக்கு ஒரு வித்தியாசமான கணக்கு. இது வந்து குரூப் 1 தேர்வுகளில் கேட்குற கணக்கு. இருந்தாலும் வந்து இப்போ போட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால குரூப் 4 எக்ஸாமுக்கே கேட்க வாய்ப்பு இருக்குது மாணவ கண்மணிகளே. மாணவ கண்மணிகளை இன்றைக்கி நான் நடத்தியிருக்க இந்த 5 கணக்குகளை ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப நல்ல நல்ல கணக்கு, ரொம்ப அருமையாக இதே மாதிரி கணக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து அதெல்லாம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பழகிக்கங்க. இந்த தடவை நடக்க போகிற குரூப் 4 எக்ஸாமினேஷனில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல நல்ல துறைகளில் வேலைக்கு அமருங்க என்று சொல்லி வாழ்த்தி கொண்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.